வெல்கம் டு மாமா குட்டி சேனல். இன்னைக்கு டே 3. நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ வண்டியில தான் போக போகிறோம். ஒரு கார் வந்து மாமாவோட காரு, அப்புறம் நானும் அண்ணாவும் வண்டியில். ஸோ 3 வெஹிக்கலில் போக போகிறோம். இப்போ இங்கேருந்து டைரெக்டாக அண்ணா வீட்டுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு கூலர்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருந்தது. அதை வாங்கிட்டு அப்படியே அண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணா வீட்டில் எல்லோரும் பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ காரில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா, மாமா, அம்மா, அப்பா, அப்புறம் 3 குட்டி பசங்க எல்லோரும் காரில் போனாங்க. நானும் அண்ணாவும் ஒரு பைக்கில் வந்து போனோம். நம்ம போகிற ரெசார்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா சன்சரா ரெசார்ட். இது வந்து புதுப்பாக்கம் அங்கே தான் இருந்தது. நாங்கள் போன ரூட் வந்து வண்டலூர். ஸோ பெருசாக டிராஃபிக் இல்லாதனால ஒரு 1 ஹவருக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். வாங்க உள்ளே போகலாம். கேட்டை பார்த்தாலே பயங்கரமா இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு தனி ப்ராப்பர்ட்டி. நம்ம போகலாம் வாங்க. உள்ள வந்தோடனே ரைட் சைடில் வந்து ஸ்விம்மிங் பூல், ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்க உட்காந்து பேசிக்கலாம். இங்க விடிய விடிய எவ்வளோ வேணுமோ குளிச்சுக்கலாம். ஸ்விம்மிங் பூல் நல்லா பெருசாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ப்ரைவேட்டாகவும் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி எப்போ வேணால் நம்ம நினச்ச டைமில் குளிக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் உள்ள ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் இருந்தது. லெஃப்ட் சைடில் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறவங்களோட வீடு இருந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம் இருந்தது. ஸோ உள்ள ஏசி, சோஃபா செட், டபுள் காட் பெட்டும் இருந்துச்சு. ஆனால் அட்டாச் பாத்ரூம் மட்டும் இல்லை. தென் அப்படியே வந்து மெயின் டோர் வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து பெரிய டிவி ஒன்று இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் வந்து சோஃபா செட் போட்டிருந்தாங்க. சென்டரில் இதுதான் ரொம்ப ஹைலைட்டு. இந்த செட்டப் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நமக்கு சாப்பாடு வேணும்னா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி கூட ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாஸ்டர் பெட்ரூம் இருந்தது. அதில் ஒரு பெட்ரூமில் வந்து டிவி இருந்தது. பட் அது வந்து சும்மா டிவியாக தான் இருக்கும். 2 ரூம்லேயுமே வந்து 3 காட் தான் போட்டிருந்தாங்க. பட் இந்த சோஃபாலாம் எதுக்கு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்தது. ஹாலில் 2 ஊஞ்சல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு. இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. 3 காட் தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே பக்கத்தில் கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு லஞ்ச் மட்டும் வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு தென் அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு காஸ்ட்யூம் வந்து மாற்றியாச்சு. ஆல்ரெடி ஒரு கேங் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்க போயிட்டாங்க. நம்ம இப்போது ஆண்டி வேலை இருக்கோம். பார்க்கலாம். பாட்டு போட்டு நல்லா வைப்பாக இருக்கிறாங்க. மயிலாப்பூர் மயில். ஸ்விம்மிங் பூல் வீடியோ வந்து என்னால் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இருக்குது. அது மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வெளியே நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ கிரிக்கெட்டு ஒரு பக்கம், அப்புறம் ஷட்டில் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக டைம் பாஸ் ஆச்சு. அண்டு அப்படியே ஈவினிங் டைமில் வந்து அண்ணி வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. ஸோ அப்படியே குடிச்சிட்டு பஜ்ஜி சுஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் ஆச்சு. நிறைய ஒர்க் டென்ஷனுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நிஜமாலே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். நீங்கள் எல்லாருமே வந்து கிடைக்கும் போது ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே முடிச்சுட்டு நைட் டின்னர் வாங்குறதுக்காக நானும் அண்ணனும் வெளியே போனோம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆச்சு. என்னன்றதை பாருங்க. வரவே மாட்டேன். உனக்கு பயமா இல்லையா? இல்ல இங்க ரோடே இருந்த மாதிரி இல்ல வேக்கு. உனக்கு பயமா? யாருமே இல்ல நமக்கு பின்னாடியே. எனக்கு பின்னாடி வர திரும்பி பார்க்கறதுக்கு பெய்து வருது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் கிட்ட ரோடு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லோரும் நைட் டின்னரை முடிச்சுட்டு அகெயின் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் விளையாடிட்டு தான் போய் தூங்கவே செஞ்சோம். ஏமாத்தாதீங்க. குட் மார்னிங். இன்னைக்கு டே 4. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்க, வாய்ஸ் எல்லாம் மாறி போயிடுச்சு. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சது.
ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் ஆட்ட போட போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ மார்னிங் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் குளிக்க போகிறோம் ஸ்விம்மிங் பூலில். அவ்வளோதான் வாங்க. நேற்றே மாதிரி இன்றைக்கி ஒரு கேங் வந்து ஆல்ரெடி போயிட்டாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு. எதுக்காக அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து 21 வந்து ஹாப்பி பர்த்டே வருது. அதனால் நாங்கள் சர்ப்ரைஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கிஃப்ட்டு, கேக்கு. ஸோ அவங்கள அனுப்பிட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் போவோம். ஸோ அது அவங்களுக்கு தெரியாது. நான் அப்புறமா சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூல் வீடியோ மட்டும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். குளிச்சு முடிச்சுட்டு செம பசி. ஸோ அப்படியே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்ட் 2 வீடியோவை பாருங்கள்.